don't know. They are just showing coming soon, and it's not available. They are like you are in the queue, and they are not like. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐபிஎல்காக. டிக்கெட் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு சுத்தமாக வந்து எல்லாருமே ஒரே ரீசன் தான், கிடைக்குது டிக்கெட் உள்ளே போகிறாங்க. பட் ஆனால் வெளியே வருது, உள்ளே ஓப்பன் ஆகுது, உள்ளே போகிறது, வெளியே வருது. இது எனக்கு ஒரு ஆள் மட்டும் இல்லை, டோட்டலாக இவங்க டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணாமே இருக்கலாம். ஆக்சுவலாக 9:30 மணிக்கு இல்லை, 9:10க்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபீஷியல் பேஜில் வந்து டிக்கெட் அவைலபிள் புக்கிங் ஓப்பன் போட்டாங்க. அது உள்ளே போகும்போது பேசிக்காக 1700 டிக்கெட்டில் வந்து எல்லா டிக்கெட்டுமே வந்து சீட்டுக்கு அவைலபிள் காட்டுது. கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது. பட் ஆனால் பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ் ஆனால் வெளியே வந்துடுது. இது என்ன ரொட்டீனாக ஆச்சு. அதுக்கு வந்து பேடிஎம் இன்சைடர்லேயும் போகணும், அதுலேயும் டிக்கெட் அவைலபிள் காட்டுது. பட் உள்ளே போனால் டிக்கெட் செலக்ட் ஆகுது சீட்டை, ஆனால் பேமெண்ட் போனால் வெளியே வந்துடுது. இது ஆக்சுவலாக இவங்களேக்குள்ளே பண்ணுறாங்களா? இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது இவங்க ஃபிசிக்கல் டிக்கெட்டே விட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா, அட்லீஸ்ட் யாருக்கா ஒருத்தருக்காக கிடச்சிருக்கும். நான் ஜஸ்ட் நான் இப்போ இங்கே வந்து தோனி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே சிஎஸ்கே பிளேயர் பார்க்கலான்ட்டு. ஆனால் இங்கே வந்து சொல்கிற எல்லாரும் சேம் ரீசன் இதே தான். ஏன் இன்கேஸ் நம்ம அஸ்வின் இருக்கார் இல்லையா, அவரே ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு சேம் ரீசன் சொல்லிட்டு, அவருக்கே அதே ரீசன் தான். பட் இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்கலாமா வேண்டாமா? இல்லை எல்லாருக்குமே சரி சொல்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸில் மட்டும், சென்னையில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது. மற்ற இந்தியாவில் இருக்க யாருக்குமே இந்த பிரச்சனை கிடையாது. சென்னை மேட்ச்சில் அதுவும் சென்னை சேப்பாக்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒன்று எல்லாரும் மாதிரி நார்மலாக விடுங்க, புக்கிங் ஆகுதா அவர் முடிஞ்சவன் பார்க்கட்டும். நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, நீங்களே அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. வெறும் 5000 10,000 டிக்கெட்டை விடுறதுக்கு எதுக்கு மேட்ச் வைக்கிறீங்க? சென்னையிலேயே வைக்காதீங்க பேசாமன்ற. பிளாக்ல வித்தா கூட அட்லீஸ்ட் வந்து அதுவாக ஒரு சிலர் கிடைக்குது ப்ரோ. இப்போ வந்து பிளாக்ல நிறைய பேர் விற்கிறாங்க தான். பிளாக் மார்க்கெட்ல 1700 வந்து 6000 8000 5000 விற்கிறாங்க தான். அதெல்லாம் யாருமே இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இது போயிட்டு தான் இருக்கு இப்போவும். சரிங்களா, பட் இல்லை 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 எதுவுமே க்ளோஸ் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து 1700 7500 வரைக்கும் காட்டினாங்க. இப்போ காலையிலேருந்து பேடிஎம் இன்சைடரில் ஒரு டைமிங் ஒன்று போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 80,000 90,000 இருந்தது. இப்போ எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் வந்து முடிஞ்சுது. அந்த 5 மினிட்ஸ் பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் 7500 டிக்கெட்டே மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆனால் அதுவும் உள்ள போல வெளியே வருது. கண்டிப்பாக வேறு வழி இல்லை, சான்ஸ் கிடைச்சா தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் கிடைக்கல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். திரும்ப அதுக்குள்ளே தான் இன்னும் அவைலபிள் தான் போட்டிருக்காங்க, சோல்ட் அவுட்டும் இன்னும் ஆப்பில் போடல. ட்ரை பண்ணுவோம், இன் கேஸ் கிடச்சதுன்னா போகணும், இல்லைனா வழக்கம் போல் டிவியில் தான் பார்க்கணும், தலைவன தூரத்தில் தான் பார்க்கணும். லாஸ்ட் வருஷம் ஓகே அவருக்காக வந்து எப்போவுமே எல்லா மேட்சும் பார்க்கணும் மைண்ட் செட்டில் இல்லை. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு கோலியும் தோனியும் சேர்ந்து ஆடுற மேட்ச் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எல்லாருமே இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, என்னமா சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி ஃபேன் எல்லாருமே இருக்காங்க. பட் எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றம் தான் இன்னைக்கு சிஎஸ்கே பண்ணது. வந்திருக்கேன், வேர்ல்ட் கப் மேட்ச்லேயே வந்திருக்கேன், வேர்ல்ட் கப்புக்கும் பண்ணி வந்திருக்கேன், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்க்கும் பண்ணி வந்திருக்கேன், இந்தியா பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கும் பண்ணி வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் ஐபிஎல் கூட வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் செமிஃபைனல் கூட ஆன்லைனில் தான் விட்டாங்க. ஓகேங்களா, பிளே ஆஃப் விடும்போது கூட. அதுக்கு முன்னாடி இங்கே கிடையாது. ஓகேங்களா ப்ரோ, ஆக்சுவலாக விலை அதிகமாக இருந்தாலும் அந்த 1700 4000 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. ரேட் அதிகம் தான். பட் ஆனால் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணால் ரேட் அதிகம் தான் இது. ஓகேங்களா, 1500 தான் வந்து நமக்கு ஹைதராபாத் டிக்கெட்டு, 900 கொல்கத்தா டிக்கெட்லாம் கிடைக்குது. ஆனால் சென்னையில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி 1500 வெஹிக்கிள்ஸ் கிலோ டிக்கெட்லாம் வந்து 7000 5000 4000 போட்டு கொடுக்குறாங்க. பட் அப்படின்னு டிக்கெட் கிடைக்கலையே, அதையும் ஒழுங்காக கொடுக்கல ப்ராப்பராக. அவங்க ரேட் ஹைட் தான் ஆனால் கொடுக்கல. இல்லை இனாகிரேஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதால ரேட் அதிகமாக இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தும் ஒரு டிக்கெட் கூட யாருக்குமே கிடைக்கலன்றது தான் வருத்தம். ஸோ ஒன்று எல்லாருக்கும் ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் டைம் விட்டு கொடுக்கணும். ஒரு பெவிலியன் இருக்கா, ஓகே, ஒரு இதுக்கு தள்ளி விட்டு கொடுக்கணும். அதுவும் இல்லைனா ஃபிசிக்கல் டிக்கெட்டே வந்து ப்ராப்பராக செக் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, எதுவுமே இல்லை, நானும் வந்தேன் போனேன் குத்தன்ற மாதிரி இருக்காங்க. அதே டைமிங் அனௌன்ஸ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். எதுவுமே இல்லை, ஒரு ஆதார் கார்டு இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு டிக்கெட் தான் ஒரு ஆளுக்குன்னு நாமோனா அப்போ கம்மியாக தான் வரும். ஒரு டிக்கெட் ஒரு ஆள்னா பிரச்சனை இல்லை. இவங்க கொடுக்கும்போது 10 டிக்கெட் 15 டிக்கெட் கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட்னாங்க, அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் பிரச்சனை. இதை கொஞ்சம் சிஎஸ்கே இதை மட்டும் எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வர சீசன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்.